வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சிறந்த மருத்துவ பலன்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா உலர்ந்த அத்திப்பழங்களை இரவில் தண்ணீரில் இல்லைனா பாலில் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது அப்படின்றது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அத்திப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை வேலைகள் எடுத்துக்கலாம், இரவு வேலைகள் எடுத்துக்கலாம், உலர்ந்த அத்திப்பழங்களாக கூட எடுத்துக்கலாம். தினசரி 2லிருந்து 3 பழங்கள் உலர்ந்த அத்திப்பழங்கள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். பச்சை அத்திப்பழங்கள் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் பறிச்சிருக்கீங்கன்னா 2லிருந்து 3 அத்திப்பழங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது அப்படின்றது போதுமானது. அத்திப்பழம் நரம்புகளை வலுப்படுத்தும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம தெரிந்திருப்போம். ஆனால் அதை விடவும் நிறைய மருத்துவ நன்மைகளை அத்திப்பழம் கொண்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதற்கு காரணமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேருங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க அத்திப்பழம். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை அத்திப்பழம் சரி பண்ணிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அத்திப்பழத்தில் அதிக அளவு டயட்ரி ஃபைபர், அதாவது உணவு நார்ச்சத்து இருக்கிறதால இது குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்து கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவி பண்ணுது. மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணமே நார்ச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அத்திப்பழத்தில் வளமான அளவில் நார்ச்சத்து இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். குடல் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அப்போ அத்திப்பழம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமான கோளாறுகள், அதாவது வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வராமல் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மை, இது எல்லாமே ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுவாக வைத்துக் கொள்ளலாம். எலும்புகளினுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடியதுங்க அத்திப்பழம். காரணம் என்ன அப்படின்னா அத்திப்பழத்தில் கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ அத்திப்பழத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் எலும்பு அடர்த்தியை மேம்படுத்துது. ஸோ எலும்புகள் மற்றும் பற்களையும் வலுப்படுத்துவதோடு வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானம் போன்ற அபாயத்தை குறைக்குது. இப்போ வயதானவர்கள் மட்டும்தான் அப்போ அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளணுமா, இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இருந்தே உங்களுடைய எலும்புகள், இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் சாப்பிடும்போது இப்போ இருந்தே உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கும். வயதானவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாம் இல்லாமல் பன்மடங்கு அவங்களுக்கு அப்பயுமே ஓரளவு எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. குறிப்பாக உங்களுக்கு அந்த இடுப்பு வலி ஏற்படுறது, தோல் வலி, அதாவது தோள்பட்டை வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, அவங்களுக்கு இது மாதிரி எதுவுமே இருக்காது. கை கால்கள் இருக்கக்கூடிய எலும்புகளில் கூட ஒரு மாதிரி சோர்ந்தா மாதிரி இருக்கிறது, அது மாதிரிலாம் இல்லாமல் உடல் உறுதியாகவே உங்களுக்கு இருக்கும். பற்களையும் வலுப்படுத்திக் கொள்ளலாங்க நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. அத்திப்பழம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பராமரிக்குதுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் சத்து அத்திப்பழங்கள்ல இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன் செஞ்சு ரத்த அழுத்தத்தை, பிளட் பிரஷரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய உடல் நரம்புகள், இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டிருப்பது தான். ஸோ இறுக்கங்கள் ஏற்பட்டிருந்தால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலுக்கும் கிடைக்காது, இதயத்துக்கும் கிடைக்காது. இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த நம்ம பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். இன்னும் ஒரு நன்மை என்னன்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு படிகிறத முன்னாடியே தடுக்கும். எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிந்திருந்தாலுமே அதை அகற்றிவிடும். இதனால உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் தொடர்ந்து உதவி பண்ணும். உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளணும் அப்படின்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா அத்திப்பழத்தில் இரும்புச்சத்து வளமான அளவில் இருக்குது மற்றும் விட்டமின் சியும் இருக்குது. ஸோ இரும்புச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது விட்டமின் சி உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் ரத்த சோகை உங்களுக்கு ஏற்படுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையுடைய ஒரு அளவும் குறையும். ஆனால் நமக்கு ஹீமோகுளோபின் தான் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அப்படின்ட்டு அந்த காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அனைத்து
அனைத்து அறிகுறிகளுமே நமக்கு இருக்கும். சோர்வாகவே இருப்போம், சுறுசுறுப்பாக நம்மளால் எந்த வேலைகளுமே செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ அதை நீக்கிக்கணும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு தான் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தான இரும்பு சத்தை நம்ம வந்து அத்திப்பழம் சாப்பிட்டு பெற்றுக்கொள்ளணும். அத்திப்பழம் சாப்பிடும்போது விட்டமின் சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் ஏதாவது இரும்புச்சத்து இருந்ததுன்னா அதையுமே உறிஞ்சி உங்களுடைய உடலுக்கு கொடுத்து ரத்த சோகையை சீக்கிரமாக சரி பண்ணிடும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சோர்விலிருந்து சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை வலுவாக்கிக் கொள்வதோடு உடலை பலப்படுத்திக் கொள்வதோடு எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.